ஹாய், என்னடா இது ஸ்டார்டிங்கில் ஸ்லிப்பராக காட்டுன்னு பார்க்காதீங்க. ஸோ அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீஷோலேருந்து இந்த ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஐஒய் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துட்டாங்க, அப்புறம் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 2 ராடு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் 4 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி, அது 4 ரேக் இருக்கிற மாதிரி நான் ஆர்டர் பண்ணிருந்தேன். அதனால் அந்த ஸ்டாண்டுமே வந்து நமக்கு 4 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வாங்கும்போது ஒரு 500 சம்திங் இருந்தது. இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் நான் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் போக எனக்கு வந்து ஒரு 450க்கு கிடச்சிருந்தது. அப்புறம் இதோடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டல் போட்டிருந்தாங்க, மெட்டல் பிளாக் கலர். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சிலது மட்டும் லைட்டாக பெண்டான மாதிரி இருந்தது. ஸோ மற்றபடி எல்லாம் ஓகேவாக இருந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஒரு ரேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 3 ஸ்லிப்பர் வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு இடம் ஸ்பேஸ் சேவாக இருக்குது. ஸோ பார்க்கவும் நீட்டாக இருக்குது.